ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் எந்திரிச்சு காப்பி குடிச்சிங்களா? வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? நான் பாருங்க வியாபாரத்துக்கு வந்தாச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா 2 பசங்க வந்துட்டாங்க. அண்ணா உங்கள் வீடியோவை நாங்கள் பார்ப்போங்களா, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க. என் வீடியோ பார்க்குறக்கு எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் என் வீடியோ பார்க்குறக்கு பசங்க பார்க்குறாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நேற்று வந்து பார்த்து பேசிட்டு போனாங்க. இதே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்ன ஒரு ஒரு 6, 7, 8 மாசம் இருக்கு. கோபியில பார்த்தாங்க. என்னுடைய சப்ஸ்கிரைப்ன்னு சொன்னாங்க. அவைங்களுக்கு கூட நான் வீடியோ போடல. எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. ஆனா வீடியோ போடலைங்க. மயில் குஞ்சு போச்சுங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள செடிக்குள்ள போச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க. மயில் குஞ்சு. பாருங்க. மயில் குஞ்சு தெரியுதுங்களா? அதுக்கு செடிக்குள்ள போயிடுச்சுங்க மயில் குஞ்சு. இப்பதான் குஞ்சு பறிச்சிருக்க மாட்டேங்க பாருங்க. பனி பாரு எப்படி பேஞ்சிருக்கு பாருங்க. ஃபுல்லா பனியா இருக்கு. கதுவாளி. தெரியுதுங்களா? ஜூம் பண்ணியிருக்கிறேன். போகுது. மேலே இயற்கை காட்சின்னா இயற்கை காட்சிங்க. மேலே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறவைகள், குருவிகள் இந்த மாதிரிலாம் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா பழுத்துச்சு. அது ஒவ்வொரு குடியும் அப்படிதான் வருங்க. காரில் பாருங்க எப்படி பனி பெஞ்சிருக்கு. சாரலாக பனி பெய்யுது. இங்கே தாங்க பசுமை நகரில் நான் இருக்கிறேங்க. கீரை கொண்டு இப்போ தான் சூரியன் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது. சூரியன் வெளிச்சம் பாருங்க, இந்த தெரியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், கலர் ஆகிறதுக்கு என்ன டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நான் கலர் ஆகணும். கலராக தான் தெரியுற, இருந்தாலும் இன்னும் கலரானால் நல்லாயிருக்கு. பார்த்தா கொஞ்சம் சேப்பாக தான் தெரியுதுங்க. வெயிலையே சுற்றுறதுனால அப்படியே கருப்பாயிரும் இருக்குது. டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். இது வந்து பசுமை நகருங்க. பசுமை நகர் 1ன்னு நினைக்கிறேன். பசுமை நகர் 1. ஆமாம் 1. எங்கள் ஊர் பக்கத்தாளுக்கு 2. சேம் பேன்ஸ். அப்படியே என்னோட நீங்களும் பயணிக்கலாம். நான் வியாபாரம் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரை வியாபாரம் அப்படியே போயிட்டுருக்குது. அப்படியே வெயில் வந்துட்டுருக்குது. கொக்கு பாரு அப்படியே நிறைய விட்டுட்டு இருக்குது. கொக்கு தெரியுதுங்களா? வெள்ளையாக இருக்குது கொக்கு. அதான் பில்லுக்குள்ள இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரில. இன்னும் என்ன வேணால் தெரியுதுங்க. ஏய், அந்த பூச்சி புழுவெல்லாம் திங்க கொக்கு நிறையா இருக்குங்க. அங்கே கோபி சைடு தான் அதிகமாக இருப்பாங்க. வயல்வெளியில் இருக்குது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயுமே கொக்கு நிறையா இருக்குது. நடந்துட்டுருக்குது. இந்த எள்ளு வந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. எள்ளெண்ணெய் சேர்த்திங்க, எள்ளு வண்டை சேர்த்திக்குன்னு சொல்கிறீங்களா? இதாங்க எள்ளு செடி. எத்தனை பேர் தெரியுங்க இந்த எள்ளு செடி? இங்கே பாருங்க. நானே பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. காட்டில் போடுவாங்க, நாங்கள் தான் இங்கே வந்துட்டோமே. இதாங்க எள்ளு செடி. பூ பாருங்க, வெள்ளை கலர் பிடிக்குது. பார்த்தீங்கன்னா எள்ளெண்ணெய் வந்து ரொம்ப நல்லதுங்க. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா புளிச்சாப்பாடுகளை கிளறுவாங்க. எள்ளை வந்து புளிச்சாப்பாடு கிளறுவாங்க. ஃப்ரான்ஸ், இதாக வந்து பார்த்தீங்கன்னா துத்திக்கீரைம்பாங்க. இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறையா
இருக்குங்க. பைல்ஸுக்கு இது கேக்கு. ஈஸியா இருக்கறனால யாரும் இத விரும்புறதில்ல. வீதி எல்லா பக்கம் கிடைக்கிறனால இது எல்லாம் யாரும் நெனச்சுக்கிறது இல்ல. நீங்களாவது பயன்படுத்துங்க இந்த கீரைய, துத்திக்கீரை. ஒரு வழியா அடிச்சு புடிச்சு வியாபாரம் பண்ணியாச்சு. ஒரு 7, 8 புடி தான் இருக்குங்க. அது வித்துட்டோம்னா, நம்ம அப்படியே வூட்டுக்கு பாருங்க செம்பருத்தி பூ. செம்பருத்தி எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. செம்பருத்தி பூவ வெறும் வயித்துல நம்ம சாப்பிட்டோம்னா, சுகர் குறையுங்க. அப்புறம் இன்னும் நெறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மருத்துவ குணம் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க. இதயத்துக்கு நல்லதும்பாங்க. மறந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கீரையெல்லாம் வித்தாச்சு. நீ வீட்டுக்கு கிளம்புறேன். பாருங்க அவ்வளோதான் காலியாயிருச்சு. சாக்கெல்லாம் அப்படியே பாருங்க காலியாயிருச்சு. அப்படியே வீட்டுக்கு கிளம்ப. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் பாய்.